أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் மக்கள் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியில் நபி வழி திருமணத்திற்கு தடையாக இருப்ப பெரிதும் காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா என்பது குறித்த விவாதங்களை நாம் செய்து வருகிறோம். நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு தரப்பிலையும். இன்றைக்கு இஸ்லாமிய திருமணங்கள் என்கிற பெயரில் ஏராளமான அனாச்சாரமான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறது. உதாரணத்துக்கு எல்லா செயல்பாடுகளும் சரி, அது மணமகன் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அதே போன்று வரதட்சணை வாங்குவதாக இருந்தாலும் சரி, அதே போன்று அனாச்சாரமான காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, அதே போன்று வலிமா விருந்தாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இஸ்லாம் என்கிற பெயரில் இன்றைக்கு நம்முடைய சமூகம் ஏராளமான மோசமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து அல்லாஹின் தூதர் அவர்கள் ஒரு செய்தி நமக்கு சொல்லித்தராங்க. அல்லாஹின் தூதர் அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவில் ஒரு செய்தி சொல்றாங்க. ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசாஇ, பெண்களை குறித்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் என்று அல்லாஹின் தூதர் தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது ஃபஇன்னகும் ஃபஹுதுஹும் பிஅமானில்லாஹ், அவர்கள் நீங்கள் அமானிதமாக பெற்றிருக்கிறீங்க என்று அல்லாஹின் தூதரவு சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பெண்ணை மனம் முடித்து மனைவியாக நாம அழைத்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பெற்றோர்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு முழுக்க அந்த பெண்ணுக்கு உண்டான எல்லா காரியங்களும் செய்வது இளைஞர்கள் தான். அப்ப இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண்ணை அமானிதமாக பெற்று வரும் பொழுது, அது திருமணத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு பிறகு வரதட்சணை என்ன கொடுத்தாங்க, உங்க வீட்டில் எவ்வளவு போட்டாங்க, இன்னொரு 5 சவரன் தரலையே, இன்னொரு 2 சவரன் தரலையே, என்ன வாங்கி கொடுத்துட்டாங்க, ஹீரோ ஹோண்டா பைக் தானே வாங்கி கொடுத்தாங்க, காரா வாங்கி கொடுத்தாங்க என்று யார் சொல்றா? அந்த மணமகன் தான் சொல்றான். அப்ப அது போன்ற மனைவி அழைத்து கொண்டு வரும் பொழுது நாம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம அமானிதமா கொண்டு வந்திருக்கிறோம். நாளை மறுமையில் அதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்பான் என்பதை உறுதியாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்குடைய இளைஞர் திருமணத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா, தூதருடைய வழிமுறையை புறக்கணிச்சுட்டு சினிமா கூத்தாடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வழிமுறையை தான் கையில் எடுக்கிறாங்க. சமீபத்தில் போன வாரம் நடந்த ஒரு திருமணம், மணமகன் பொண்ணு கையில் மைக்கு வருது, ஏதோ குர்ஆன் வசனம் ஏதோ வாசிக்க போது போல, ஒரு கிராத் ஒன்று ஓத போகிற போல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, முன்பேவா அன்பேவா என் கூட வாழ்ற மாதிரி அந்த சினிமா பாட்டை கணவனுக்கு கவிதையாக அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். சரிதான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் எப்படி? இளைய சமுதாயம். ஜுலைபவங்களுக்கு அவருடைய அந்த பெண்ணுடைய பெற்றோர் கூட மனம் முடிச்சு கொடுக்க மனம் வரல அவங்களுக்கு. ஆனா அந்த பெண் அன்றைய தினம் அந்த மதீனாவில் செல்வ சீமாட்டியாக இருந்த அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த ஜுலைபவர்களை நான் திருமணம் செய்வேன். இது ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைய சமுதாயம். ஆனா இன்றைக்கு நிலைமை என்னன்னு சொன்னா, திருமணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கேக்கு வெட்டுறது அது ஒரு புது கலாச்சாரம். என்னன்னு சொன்னா, அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த திருமணத்தை என்ன பண்ணணும், உலகம் ஃபுல்லா பார்க்கணும், என்னுடைய திருமணத்தை உலகம் ஃபுல்லா பேசும் பொருளாக மாற்றி வைக்கணும் அப்படி என்று இளைய சமுதாயம் நபி வழியை அந்த சுன்னத்தை ஒரு கேலி செய்யும் விதமாகத்தான் இன்றைக்கு அந்த திருமணங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது முழுக்க இறை தூதருடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் அந்த இடத்திலே தூக்கி எறியப்படுகிறது. இதற்கு முழுக்க காரணம் இளைஞர்கள் தான். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். வெளிநாட்டில் இருந்தது. நான் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஏகத்துவ கொள்கை அறிந்தது. முதல்ல வந்த போது அவங்க சொன்னாங்க பால் கூட எடுப்பேனாக்கா அவங்க அதை செய்து விட்டு என்ன தேவையோ, ஃப்ரிட்ஜோ என்ன வீட்டுக்கு தேவையோ அதை வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் அந்த இந்த திருமணத்தோடு அதுவும் இருந்தது. இந்த ஏகத்துவம் வந்ததுனால அது வேண்டாம் என்ற புறக்கணித்துட்டு அதெல்லாம் வாங்குறதை திரும்பி கொடுத்து அந்த மாதிரி இருந்தது. பெரிய ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். நபி வழி திருமணத்துக்கு பெரிதும் முட்டுக்கட்டையாக இருப்பது இளைஞர்களே. தொடர்ச்சியாக நம்ம ஆணித்தரமான வாதங்களை வச்சு விளக்கணும். திரும்பி
நபி வழி திருமணத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது இளைஞர்களே என்று எங்களுடைய கருத்துக்களை பல மட்டங்களில் நாங்கள் வச்சோம். அதில் நம்ம எடுத்து வைத்த பல ஆதாரங்கள், இளைஞர்கள் எப்படியெல்லாம் அந்த நபி வழி திருமணத்துக்கு மாற்றமாக நடக்கின்றார்கள் என்பதை ஒவ்வொன்றாக நாம் பட்டியலிட்ட பின்னாடி அதுக்கு பதில் சொல்கிறன்ற பேரில் என்ன செய்கிறாங்கனாக்கா சில கருத்துக்களை வைக்கிறாங்க. அவங்க உரிமை இருக்குது, தப்பு கிடையாது. என்ன கருத்தை சொல்கிறாங்கனாக்கா, கருத்தை ஆரம்பத்திலேருந்து என்ன கருத்தை சொல்லிட்டு வந்தாங்கனாக்கா, நம்ம நபி வழி திருமணத்திற்கு பெரிதும் முட்டுக்கட்டையாக இருப்பவர்கள் பெற்றோர்களே அப்படின்னு சொல்லி காலையிலிருந்து என்ன செய்கிறாங்கனாக்கா பேசிக்கிட்டே வந்தாங்க. ஒரு சாரார் என்ன சொன்னாங்கனாக்கா, முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க அப்படின்னாங்க, ஒருத்தவங்க பாறாங்கல்லாம் இருக்கிறாங்கன்னாங்க, ஒருத்தவங்க இது அவங்களுடைய கடமை அப்படின்னாங்க. இப்படி பல கட்டங்களாக பேசுனாங்க. தப்பு கிடையாது, அவங்க கருத்துக்களை வலியுறுத்தி சொல்வதற்காக சொல்லிட்டு அதில் என்ன வாதங்களை எடுத்து வைத்தார்கள் என்று சொன்னால், அந்த வரதட்சணை வாங்குவது யாரு, விதத்தான காரியங்களை செய்வது யாரு, அனாச்சாரமான காரியங்களை செய்வது யாரு, எல்லாருமே பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் தான் சொல்லி காலையிலிருந்து வாதங்களை வலுவாக எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு, இல்லை இளைஞர்கள் தான் நம்ம எடுத்து வச்சதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்கன்னா, இளைஞர்கள் தான் நம்ம அது ஒரு நல்ல ஒரு கருத்தாக உருவாகிய பின்னாடி என்ன செய்யறாங்கன்னா, பெற்றோர்கள் உபதேசம் பண்ணணும் இளைஞர்களுக்கு. எப்படி உபதேசம் பண்ணுவாங்கன்னு கேட்கிறேன். பெற்றோர்கள் தான் முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க, பாறாங்கல்லா இருக்கிறாங்க, அவங்க தான் பிதத்தை அனாச்சாரம் பண்றாங்க, அவங்க தான் வழிகேட்டில் இருக்கிறாங்க, அவங்க தான் நபி வழிக்கு மாற்றமா நடக்கிறாங்க, அவங்க தான் குர்ஆனிஸ்க்கு மாற்றமா நடக்கிறாங்க என்ற ஒரு கருத்தையும் சொல்லிக்கிட்டு, அப்புறம் அந்த பெற்றவங்க எப்படி பிள்ளைங்களுக்கு வழிகாட்டுவாங்க? வழிகாட்ட முடியுமா? உங்களை தான் கேட்கிறேன். வழிகாட்டலாமா? எப்படி? அவங்க தான் அதுல உடன்பட்டு இருக்கிறாங்கல்ல. உடன்பட்டு இருந்தாலும் நல்ல பெற்றோர்கள் இருக்காங்கல்ல. நல்ல பெற்றோர்களே இல்லைங்கிறது அவங்க வாதம். நாங்க நல்ல பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்கள் தான் இந்த நபி வழி திருமணத்திற்கு நேர் எதிராக இருக்கிறாங்க, நாங்க இளைஞர்களுக்கு தான் சொல்றாங்க, நல்ல பெற்றோர்கள் இருக்காங்க, நாங்க ஆதரிச்சுக்கிறோம். அவங்க என்ன கருத்தை எடுத்து வைக்கிறாங்கனாக்கா, தலைப்பின் அடிப்படையில பெற்றோர்கள் தான் காரணம் சொல்லிட்டு, இப்ப இந்த பெற்றோர்கள் எப்படி இளைஞர்கள் வழிகாட்டுவாங்க? அவங்களே வரதட்சணை வாங்கிக்குவாங்க, அவங்களே ஆடம்பரமா எல்லாம் பண்ணிட்டு, நீ ஆடம்பரமா பண்ணாத, நீ அனாச்சாரம் பண்ணாத சொல்ற தார்மீக உரிமை பெற்றோர்களுக்கு வருமா? அதுல ஆதாரம் வேற என்ன காட்டுறாங்கன்னா, என் மகள் பாத்திமா திருநாள் கையை வெட்டு வந்தா இதுக்கு ஆதாரம் ஆகுமா? அப்ப அனாச்சாரம் பண்ண பெற்றோர்கள் எதை ஆதாரமா காட்டுவாங்க? அப்ப நம்ம தெளிவாக என்ன எடுத்து வச்சிருக்கோம் சொன்னா, இளைஞர்கள் தான் அந்த வழிகேட்டுக்கு காரணம் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நடப்புல என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத எடுத்து சொல்லி, தீமைகளுக்கு அவங்க உடந்தையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பல நிகழ்வுகள் மூலமாக தெளிவாக நாம் விளக்கி இருக்கோம். மொத்தமாக நம்ம சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரும் என்று சொன்னால், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில எதை வாழ்வியலாக கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தனக்கு பல விதமான சுய விருப்பு இருக்கும். ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு பலவிதமான கற்பனைகள், சுய விருப்புகள் இருக்கும். அதையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி விட்டு, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கிறதுக்கு பேர் தான் ஈமான் கொள்வது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால், வணக்கத்துக்கு தகுதியானவன், நான் கட்டுப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னா, வணக்க வழிபாடுகள் மட்டும் அதை அல்லாஹ்வும் தூதரும் சொல்லுவாங்க, தொழுகையை பத்தி பேசுவாங்க, நோன்பை பத்தி பேசுவாங்க, ஹஜ்ஜை பத்தி பேசுவாங்க, மற்றதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி இஸ்லாமிய சமுதாயம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வணக்க வழிபாடும் வாழ்வியலும் ரெண்டு பத்தியும் இஸ்லாம் பேசுது, குர்ஆன் பேசுது, அல்லாஹ்வுடைய தூதர் பேசி இருக்கிறாங்க. அப்படி மொத்த வாழ்வியலும் பத்தி பேசின இஸ்லாம் திருமணம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கு. ரெண்டு தரப்பாரும் சொல்லியிருக்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்வியலில இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களுடைய உரையை நிறைவு செய்கின்றோம். சரி, அடுத்ததாக முகமது அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இப்போ எதிரணியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய ஆழமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதில் நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பொதுமக்களுக்கு பல செய்திகளை நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறோம். பெற்றோர்கள், அதாவது ஆடம்பர திருமணம், விதத்து திருமணம், வரதட்சணை திருமணம், இது மாதிரியான திருமணங்களுக்கு பெற்றோர்கள் அதிக பங்கு வகிக்கிறார்கள், தடை கற்களாக இருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அம்சமா இருக்குது. இப்போ திருமண விஷயத்துல விருந்துக்கு போகலன்னு வைங்களேன், ஜென்ம பகையா எடுத்துக்கிடுறாங்க. திருமண விஷயத்துல என்னெல்லாம் நடக்குன்னு பாருங்க, சுருக்கமா சொல்றேன்.
இந்த ஜென்ம பகையை எடுத்துக்கிடுவாங்க. எந்த அளவுக்கு ஜென்ம பகையை எடுத்துக்கிடுவாங்கன்னா பழி தீப்பாங்க. ஒரு குடும்பத்துல திருமணத்துல யாரோ ஒருவர் கலந்துக்கிடல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா அது இன்னொரு திருமணத்துல ஒரு 7 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நடந்தா கூட அந்த பெற்றோர்கள் மனசுல, பிள்ளைக்கு அதெல்லாம் நினைவு வராது, பிள்ளைக்கு அதுல மைண்ட்ல நிக்காது. பெற்றோர்கள் 15 வருஷம் ஆனாலும் அதை பகை தீப்பாங்க. அந்த பகை தீக்கிற உணர்வு எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டா, இப்போ நம்ம ஒரு நடுநிலையா நம்ம இருக்கிறோம்னு வைங்களேன், நமக்கு திருமண ஸ்டேஜ்ல பிள்ளைங்க இருக்குன்னு வைங்களேன், அப்படி வந்துச்சுன்னா கூட உன்னுடைய பிள்ளை திருமண திருத்த நீ நடத்த தானே செய்வ, அன்னைக்கு என்ன நீ சந்திக்க தானே செய்யணும். இப்படியெல்லாம் பேச்சு பெற்றோரிடத்துல இருக்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் நீங்க மறுக்கவே முடியாது. திருமணங்கிற ஒன்றில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் பெற்றோர்கள் எவ்வளவு ஒழுங்கீனமாக சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க கவனிக்கணும். நிச்சயமாக பெற்றோர்கள் இதை பொறுப்புணர்ந்து மாத்துங்க. நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லணும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் விருந்து வைக்கிறாங்க. விருந்துன்னா இப்போ 2 சாவு இருக்குல்ல, கோதுமை, அதை விருந்து வச்சிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்துல. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் சாப்பிடலாம் ரொட்டி. அதே மாதிரி அதிகபட்சமாக ஒரு ஆடை அறுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப அதிகபட்சமா ஒரு 40 பேர். உதாரணத்துக்கு இப்போ ரசூல்லா 40 பேர் அளவுக்கு விருந்து போட்டாங்க, நான் 41 அளவுக்கு விருந்து போட்டா அது பாவமாங்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருக்கிறாங்க, குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணம் வரக்கத்தை தரும். அப்ப ரசூல்லாவுடைய வாழ்க்கையில திருமணம் என்பது அவங்களுடைய சகாபாக்கள் அடையாளத்துக்கு செஞ்சதுதான். இவங்க திருமண விருந்துகளையே என்னவாக்கிட்டாங்கன்னா அதுதான் திருமணம்னு ஆக்கிட்டாங்க. அடையாளத்துக்கு செஞ்ச ஒண்ண அடையாளத்துக்கு செய்யறோம், பேருக்கு தான் செய்யறோம்னு நினைச்சா நிச்சயமா எண்ணிக்கை ஒரு பிரச்சனையே இல்லை. எல்லாருமே எண்ணிக்கை சுருக்கிடுவாங்க. அவர் அடையாளத்துக்கு விருந்து வைக்கிறாரு. ஏன்னா திருமணத்துக்கு விருந்துக்கு கூடலைன்னா பிரச்சனையே வராது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க திருமணத்துக்கு ரசூல்லா கலந்துக்கிடல, அது அடையாளத்துக்கு வச்சிருக்கிறாங்க. ரசூல்லா கலந்துக்கிடலைங்கிறது பிரச்சனை இல்லை. அப்ப எண்ணிக்கை சுருக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எப்போ வரும், எளிமை எப்போ வரும்னா திருமண விருந்துகள் அடையாளத்துக்கு செய்யப்படணும். அடையாளத்துக்கு செய்யப்பட்டா மண்டபம் தேவைப்படாது. அது இன்னைக்கு சமுதாய பெற்றோர்கள் நீங்க தான் மண்டபம் வேணுங்கிறீங்க, குலப்பெருமைங்கிறீங்க, சொந்தங்கிறீங்க, மதிக்க மாட்டாங்கிறீங்க. எனக்கு எங்க குடும்பத்துல எங்க குடும்பம்னு 1000 பேர் இருப்பாங்கங்கிறீங்க. அப்போ மற்றவங்க குடும்பத்துலலாம் என்ன பிச்சைக்கார பைய குடும்பமா? எல்லாரும் ஒரு பிச்சைக்காரனு கூட 1000 பேர் சொந்தம் இருக்கிறதே செய்வான். சொந்தங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே சர்க்கிள் தானே. அது என்ன உங்க குடும்பம் மட்டும் 1000? அது பேச்சிலே பெருமை. பேச்சிலே என்ன பெருமைன்னா அது எங்க குடும்பம்னு ஒரு விருந்துன்னு வச்சுக்கிட்டா ஒரு 1000 பேர் வருவாங்க பாய். நம்மகிட்ட பள்ளிவாசல் மர்கஸை பார்க்கும் போதே மண்டபத்துக்கு போயிடுவான். போறதுக்கு முன்னாடி என்ன செய்வான்னா தப்தருக்கு சும்மா பேருக்கு 2 டிராஃப்ட்டுக்காக சேலவாயிலுக்கு வர்றது, கொடுங்கியூருக்கு போறது. உங்க மர்கஸ் கொஞ்சம் நான் நபி வழிபடி தான் நடத்து நினைக்கிறேன், ஆனா எங்க குடும்பத்துல எங்க வகைராக்கள்ல ஒரு 1000-2000 தேரும், அதனால நான் மண்டபத்துக்கு போனேன். நான் மண்டபத்துக்கு போனேன், நீ தான் காரணங்கிறான். ஏன்பான்னு கேட்டா நீ அந்த அளவுக்கு பள்ளிவாசல சின்னதா கட்டியிருக்கேங்கிறான். இப்படி லெவல்ல போயிட்டு இருக்கிறான். அதே போல பெற்றோருக்கும் மார்க்கம் தெரியவில்லை, அதனால் வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகளுக்கும் மார்க்கம் தெரியல. பிள்ளைகள் தரிகட்டு மார்க்கம் இல்லாம இது மாதிரியான விதத்தான திருமணங்கள் செய்யுதுன்னா அதுகளுக்கு தப்புனே தெரியலையே. தீயில கை வைக்கிறதுக்கு முன்னால சுட்டா தெரியும், சுட்ட பிறகுதான் அதை அது பார்க்குது. அப்போ பெற்றோர்களை தடுக்க வேண்டிய வேலை இருக்கிறது. பெற்றோருக்கு என்ன தெரியலன்னு கேட்டா மார்க்க ரீதியாக இதை தடுக்கணும், செய்யக்கூடாதுங்கிற அந்த போதனைகளே ரீச் ஆகல. முதன்மையாக அவங்களுக்கு ரீச் ஆனாதான் அவங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு போவதற்கு வசதியாக இருக்கும். அதுலேயும் பெற்றோர்களுக்கு தான் பங்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம உணர முடிகிறது. தயவு செய்து நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் உங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யுங்க, பரிசீலனை பண்ணி பாருங்க. அதே போல குர்ஆன்ல மூசா நபி அவங்களுடைய திருமண வரலாற்றை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்துல அவங்களுடைய பெற்றோர் யாரு, மூசா நபியுடைய மாமனார் இருக்கார் பாருங்க, அந்த 2 பெண் குழந்தையினுடைய பெற்றோர், அவர் சம்பந்தம் பேசும்போது எப்படி பேசுறாரு, அவர் நீங்க மகர் தொகையை கொடுங்கன்னு உரிமையா கேட்கிறாரு. மார்க்கத்தை அந்த இடத்துல அந்த பெற்றோர் நிலைநாட்டுறாங்க. அது மாதிரி பெற்றோர்கள் உருவாகணும். அதுக்கு தானே அல்லாஹ் அந்த வரலாற்றை திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி லுக்மான் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர், அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதனை செய்யறாங்க. அந்த போதனை குர்ஆனில் சொல்லப்படுகிறது. அந்த போதனை ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னா பெற்றோருக்கு அதிலே பங்கு இருக்கிறது. பிள்ளையினுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் பெற்றோருக்கு பங்கு இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளைக்கு மறுமை நாள்ல உங்களுக்கு பல நன்மைகள் வரும். இறந்த பிறகு பயனளிக்கக்கூடிய துவாவை கேட்கக்கூடிய பிள்ளைகள், சாலிகான பிள்ளை எப்போ உருவாகும்?
நாம ஒரு குறைஞ்ச தாக்கத்தை உருவாக்கணும்ல. நாம தொழாத தொழு, இவரு தொழ மாட்டாரு. சுபுக்கு போ, இவரு சுபு தொழ மாட்டாரு. சினிமா பார்க்காத, இவரு பிக் பாஸ் பார்ப்பாரு. அப்போ நம்ம என்ன அத்தா எல்லாத்தையும் செய்யாதன்னுக்கிட்டு அவரு உட்கார்ந்து செய்யறாருங்கிற அந்த ஒரு விஷயம் என்பது யாருக்கு வரும்? பிள்ளைக்கு வரதானே செய்யும். அப்போ அந்த பிள்ளை நமக்கு எப்படி துவா கேட்கும்? அப்போ அந்த பிள்ளைகள் பயனுள்ள ஒரு பிரார்த்தனையை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வளர்ப்பில் என்ன இருக்குது? கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இருக்கிறது. கடைசியா ஒன்றை சொல்லிக்கிடுறேன். திருமண விஷயத்தில் அதிகமாக ஒரு பெரிய உளவியல் தாக்கத்திற்கு உள்ளாகிறது யாருன்னு கேட்டா பெண்கள் தான். பொருளாதாரத்தை அவங்க மகர் கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. இவன் பேருக்கு 500 ரூபா கொடுக்குறான். நகையும் மறைமுகமாக வாங்கிடுறாங்க, டௌரியும் வாங்கிடுறாங்க. அது ஒரு பக்கம். ஒரு குடும்பத்தில் 17-18 வருஷம் நம்மளோடு ரத்தமாக கலந்து நம்ம பிள்ளை இன்னொரு குடும்பத்தில் போய் ஜாயிண்ட் ஆகுது. நம்மளை பிரியுது, ஒரு அண்ணனை பிரியுது, ஒரு தம்பியை பிரியுது, தகப்பனாரை பிரியுது, தாயை பிரியுது. இன்னொரு குடும்பத்தில் போய் அடைக்கலம் போகுதுன்னா அந்த பெற்றோர்கள் எப்படி அந்த பிள்ளைய வரவேற்கணும், நேசிக்கணும்? ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு குழந்தை தானே, அந்த குழந்தை தானே இன்னைக்கு பருவ வயதை அடைந்ததன் காரணத்தினால் அது உங்க குடும்பத்துக்கு வருதுன்னா அது உன் பிள்ளை மாதிரி நீ பார்க்க வேண்டாமா? ஆனா சொல்லி சொல்லி காட்டி குத்தி காட்டுறது யாரு? இந்த பெற்றோர்கள் இல்லையா? அந்த மாப்பிள்ளை வீட்டாரினுடைய பெற்றோர்களா இல்லையா? அதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணீர் சிந்துகிறதா இல்லையா? அதிலிருந்து அதுகள் மீள்வதற்கு 8 வருஷம் 20 வருஷம் அதுக்கு ஒரு பிள்ளை அந்த பிள்ளை மெச்சூர் ஆன பிறகுதான் அந்த தாயினுடைய சொல்லு வெயிட் ஆகும். அது வரைக்கும் அந்த மாமியார் அப்படி அள்ளி அப்படி குத்தி 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 காட்டக்கூடிய ஒவ்வொரு சொல்லுகளும் அதுக்கு வேதனைகள் இல்லையா? அதெல்லாம் பெற்றோர் தானே எதை வச்சு சொல்லுவாங்க? நீ என்னத்தை கொண்டு வந்த, நீ வசதியான பிள்ளையா, இப்படிலாம் பல விஷயங்கள் அந்த வசதியை மையப்படுத்தி சொல்லப்படுகிறதா இல்லையா? இது எல்லாமே வேதனை செய்யப்படுவது பெற்றோர்கள் அதிகமாக செய்கிறார்கள். தயவு செய்து மறுமையை நம்பக்கூடிய நன்மக்கள் அந்த விஷயங்களிலே கவனமாக இருந்து சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்ம இதுல முக்கியமான கருத்ததாக எங்களுடைய தலைப்பிலே சொல்லிக் கொள்கிறோம். நல்லபடியான கருத்துக்களை இரண்டு தரப்பினர்களும் நிறைய செய்திகளை பகிர்ந்திருக்கிறாங்க. குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸ்கள், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இதை பார்க்கக்கூடிய மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், இமாம்கள் குடும்பத்தார்கள் இதை பார்க்க வாய்ப்பு இருக்கிறது, மோல்லாவாசிகள் இதை பார்க்க வாய்ப்பு இருக்கிறது, அனைத்து தரப்பு மக்களும் இதை பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ திருமணம் என்ற ஒரு விஷயம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. எல்லா மனிதர்களும் செய்ய வேண்டிய ஒரு வழிமுறையை மிக மோசமாக, கஷ்டமாக, வரதட்சணை போன்ற கொடுமையான காரியங்களை செய்து மிக கடினமான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கியதனுடைய காரணமாகத்தான் இன்று நாம் உட்கார்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. இது ஒழிக்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் காரணம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த நிலைகள் என்பது முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். வரதட்சணை என்பது இஸ்லாத்தில் கிடையாது. மகர் கொடுத்துதான் திருமணம் முடிப்பது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஆனால் ஹஸரத்மார்கள் அவர்களே உட்கார்ந்துகிட்டு பாத்தியா ஓதி அல் ஃபாத்திஹா, இந்த அநியாயத்தை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பாத்தியா ஓதக்கூடிய ஒரு நிலை ஹஸரத்மார்கள் செய்கிறார்கள். ஒரு ஆலிம் நினைத்தால் ஒரு முஹல்லாவில் வரதட்சணையை ஒழித்து காட்ட முடியும். அந்த பகுதியிலே நபி வழி திருமணத்தை நடத்தி காட்ட முடியும். இறைவனுடைய அருளினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த காரியத்தை தமிழகத்திலே வேறுண்ட செய்து ஏராளமான குடும்பங்களிலே பெண்களுக்கு மகர் தொகை கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி காட்டியிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஏராளமான குமர்கள் இன்றைக்கு கரையேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், சுன்னத் வல் ஜமாத்தில் உள்ள மக்கள் இன்றும் இந்த வரதட்சணை கொடுமையினால் பாதிக்கப்பட்ட சூழலில் இருக்கிறார்கள். தற்கொலைகளை பற்றி சொன்னார்கள். ஏராளமான பேர் தற்கொலைகளை வீழ்ந்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நாம் ஒரு காரணமாக அமைந்து விடுவோம். வரதட்சணை உணவுகளை போய் சர்வசாதாரணமாக போய் சாப்பிடுகிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேள்வி கூத்தாக்கக்கூடிய சபையில் நீங்கள் அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றோர்தான்.
ஒருத்தர் அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான்னு சொன்னால் அக்கிரமத்திற்கு துணையாக நிற்பவர்களும் அந்த பாவி இந்த ஒரு நிலைக்கு வருவார்கள் என்று நம்ம சொல்லல, இறைவன் சொல்லுகிறான் என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய செய்திகளை சொன்னாங்க. பெற்றோர்கள் நிறைய விஷயங்கள்ல கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு திருமண பெண் பார்க்கிற விஷயமா இருந்தாலும் பெற்றோர்கள் அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. இளைஞர்கள் அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது. திருமண நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகள்ல இரண்டு சாரார்களுக்கும் பங்கு இருக்கிறது. அதே மாதிரி வரதட்சணையாக இருந்தாலும் சரி, அனைத்து காரியங்களையும் விருந்து, வலிமா விருந்தையும் கூட பெண் வீட்டார் தலையிலே புகுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம்! இதெல்லாம் அகற்றப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நபி வழியின் பிரகாரம் திருமணங்கள் முடிக்கப்பட வேண்டும், இலகுவாக திருமணம் முடிக்க வேண்டும். இதுல பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கிறது, இளைஞர்களுக்கும் பங்கு இருக்கிறது. கூடுதல் பங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைஞர்களாக இருப்பவர்கள் அவர்கள் சுயமாக முடிவெடுத்து திருமணத்தை அவர்கள் முடிப்பார்களே ஆனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய பெற்றோர்கள் மாறிவிடுவார்கள். அந்த மாற்றம் ஏற்படும், கண்டிப்பாக அது மாறும். எப்படி பிரவுனுடைய மனைவி ஆசியா அவர்கள் எப்படி பிரவுனையே தூக்கி எறிந்துவிட்டு அல்லாவுக்காக ஒரு தியாகம் செய்தார்களோ அது மாதிரியாக இளைய சமுதாயத்தவர்கள் பெண் இடத்திலே, பெண் குடும்பத்தார்களே, வரதட்சணை என்பதை நான் வாங்க மாட்டேன், மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை நான் ஒரு காலத்திலையும் செய்ய மாட்டேன் என்பதில் உறுதியாக நிலையாக இருந்து திருமணத்தை முடிப்பார்கள். ஒட்டுமொத்த பெற்றோர்களுமே மாறிவிடுவார்கள். ஆனால் அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நான் அட்ஜஸ்ட் பண்றேன்னா இவனும் அதுல என்ன செய்யறான், அடிக்ட் ஆகிறான், அந்த ஆசைக்கு அடிக்ட் ஆகிறான். எத்தனையோ விஷயங்கள் அடிக்ட் ஆகாதவன், மற்ற விஷயங்கள் அடிக்ட் ஆகாதவன் பணம் என்ற வாயை புழக்கக்கூடியவனாக மணமகன் மாறிவிடுகிறான். அதனால இவன் இளைஞன் அவனுக்கு ஆசையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன இருக்குது, பணத்து மேல ஆசை, நகை, வீடு, வாசல் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு அவன் ஆசைப்படுகிறான். ஆனா அந்த இளைஞன் அந்த கடமையை அவன் செய்ய வேண்டும். அதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். இளைஞராக இருக்கும்போது அவர்கள் செய்தார்கள், நபி தோழர்கள் செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள் என்பதை இளைய சமுதாயம் அதை கையில் எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் காரணமான காரணம்தான், பெற்றோர்களுக்கு அதுக்கு பங்கே இல்லைன்னா கிடையாது, தெளிவான பங்குகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஏராளமான வீடுகளிலே பெற்றோர்கள் தான் இதை முழுமையாக பேசி முடிக்கிறார்கள். அவங்கதான் என்ன செய்யறாங்க, 50 பவுன் 70 பவுன் அந்த பவுன் இத்தனை பவுன் தொல்லை கொடுக்கிறது. பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் இதற்கு பெரிய அளவுல நிலையாக இருக்கிறார்கள். ஆனால் இளைஞர்கள் திருந்துவார்களே ஆனால் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துற அளவுக்கு சொல்லணும் என்பதுதான் இஸ்லாம் மார்க்கம். பெற்றோர் என்பது உன்னுடைய அறிவுக்கு எட்டாத விஷயத்தை அவர்கள் சொல்லுவார்களே ஆனால் அந்த விஷயத்துல கட்டுப்படாத என்று இஸ்லாம் சொல்லி இருக்கும் போது இளைஞர்கள் இதற்கு முன் வர வேண்டும். பெற்றோர்கள் காரணம்தான், மிகப்பெரிய முட்டுக்கட்டை தான். அதை தகர்க்கக்கூடிய தைரியமும் வலிமையும் இளைய சமுதாயம் எடுக்க வேண்டும். இளைய சமுதாயம் அதை எடுத்தால் நிச்சயமாக இது முற்றிலுமாக அகற்றப்படும். இதுல பெரிதும் செய்ய வேண்டிய கடமை என்பது இளைய சமுதாயத்துக்கு இருக்கிறது. முதுமை சமுதாயத்தில் உள்ளவர்கள் தன்னால் அதை நகர்ந்து விடுவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அல்ல, இரு சாராருக்கும் பங்கு இருக்கிறது. இளைய சாராருக்கு கூடுதல் பங்கு என்ன இருக்கிறது சொன்னால் அதை அகற்றுவதற்கு முழுமையான பங்களிப்பு அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் மக்கள் மேடை இந்த நிகழ்ச்சி இறைவனுடைய அருளால் சிறப்பான முறையிலே கருத்துக்களின் அடிப்படையிலே செய்திகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இறைவனுக்கு எல்லா புகழும். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.